ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராமாக கொண்டு வரணும். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. 2 months ஆகும் ஒரு கைனக் டாக்டரை நீங்கள் பார்க்குறதுக்கு. இந்தியா மாதிரி ஒரு ஹெல்த்துக்கு பெஸ்ட்டான இடம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. தேவையில்லாத நாலேஜ் தான் நிறைய பேருக்கு நிறைய இருக்குது. ஒரு நாள் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், நார்மலாகவே லேடிஸ் அவங்க ஹெல்த்தை அவ்வளோவா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறதுல, அதுவும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டுன்றப்போ அதை போய் டாக்டர் கிட்ட காட்டணுமா, இது பண்ணுமா, அதுவே சரியாயிடும்னு ஹோம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இது முதல்ல தவறு. நம்ம தான் நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு லேடி தான் அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு பெரிய பில்லர். ஸோ ஒரு நாள் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு ரெடி பண்ணுறது, வீடை பார்க்குறது. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணலையோப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வீட்டை ரன் பண்ணுறது இஸ் அ உமன். ஸோ நீங்கள் வந்து டைம் இல்லைன்றதெல்லாம் சொல்லவே கூடாது. அதை இதை பார்த்து இப்போ தேவையில்லாத நாலேஜ் தான் நிறைய பேருக்கு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஒரு இப்போ நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஹெல்த்துக்கு பெஸ்ட்டான இடம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இப்போ நினச்சா நீங்கள் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். பட் இதுவே நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஜிபி பார்க்கணும், ஜென்ரல் ப்ராக்டிஷனர் பார்க்கணும். அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு அவங்க டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் நீங்கள் பார்க்கணுமான்னு. எப்போ நம்ம கிடைக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு? 2 months ஆகும் ஒரு கைனக் டாக்டரை நீங்கள் பார்க்குறதுக்கு. அதுவும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அந்த 2 months கிடச்சா உண்டு, கேன்சல் பண்ணிவிடுவாங்க திடீர்னுட்டு. அது என்ன ஆகும்னா இன்னும் 2 months கழிச்சு. ஸோ நீங்கள் சின்ன ப்ராப்ளம் கூட ஆக்சுவலாக பெருசாகிடும். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிஸ் வந்து ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி டே டு டே பேசிஸில் இருக்கிற இஷ்யூஸ் ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் நான் பேப்ஸ்மியர் தான் இட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இது கிராஜுவலாக தான் உங்களுக்கு வந்து அந்த கேன்சராக மாறுது. இந்த பேப்ஸ்மியர்ன்றது வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணுற மாதிரி லேடிஸ்க்கு செக் பண்ணுறது. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு நம்ம அந்த யூட்ரஸோட மவுத்தை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ்லேருந்து இது பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது. அந்த யூட்ரஸோட எக்ஸாக்ட்லி இப்படி தான் பண்ணுவோம். யூட்ரஸ் இது ப்ரஷ்ஷுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ரொட்டேட் அண்ட் ஸோ அந்த டிஸ்சார்ஜ் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ப்ரஷ்னால் ரொம்ப சின்ன ப்ரஷ், அது பெயின்ஃபுல்லாலாம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பட் இஸ் நாட் பெயின்ஃபுல். நம்ம அந்த ப்ரஷ்ஷை எடுத்து வி சென்ட் இட் ஃபார் டெஸ்டிங். அண்ட் அதில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் செல்ஸ் இருக்கா, ஏதாவது பாசிபிலிட்டி ஆஃப் கேன்சர் சர்விக்ஸ் இருக்கான்றது தெரிஞ்சிடும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து நார்மல் வந்துடுச்சு பேப்ஸ்மியர்னால் நம்ம என்ன பண்ணணும்? எவ்ரி 3 years once you're supposed to do the pap smear. This is the screening test for cancer. This is the most important test. இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணிக்கணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 18 or that is sexually active age. 18க்கு மேலே இட் இஸ் மேண்டேட்ரி, லைக் யூ ஹாவ் டு டூ இட் எவ்ரி 3 years. அண்ட் இதோட ஹெச்பிவி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணால் எவ்ரி 5 years பண்ணால் போதும். திஸ் யூ ஹாவ் டு டூ இட் அப் டு 50 to 60 ஏஜ். அப்போ கூட எப்போ நிறுத்த சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் 10 years பண்ண பேப்ஸ்மியரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் நாட் மெனி நோ அபவுட் திஸ், நாட் மெனி ஹாவ் அன் அவேர்னஸ் அபவுட் திஸ். அண்ட் நம்ம சொன்னால் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இது என்னடா ஏதோ டெஸ்ட்டு, இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணணும், ரொம்ப வலிக்கும், பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி மெயின். இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறோன்னா, ஒன்று நம்ம வேக்சின்ஸ்னால ப்ரிவெண்ட் பண்ணுறோம், அடுத்தது வி கீப் டூயிங் டெஸ்ட். இப்போ நீங்கள் சுகர் இருக்கான்னு எப்படி பார்க்குறோம்? ஒரு சுகர் செக் பண்ணுங்கள், ஒரு ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், ஒரு பிபி பண்ணுங்கள், அப்படி தானே நம்ம செக் பண்ண முடியும். ஆளை பார்த்து சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பேப்ஸ்மியர். ஸோ அதுக்காக எனக்கு கேன்சர் இருக்குன்றது இல்லை, இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான். ஆனால் உங்களுக்கு நார்மல் வந்துட்டால் நீங்கள் எவ்ரி 3 years once பண்ணால் போதும். ஓகே. பட் இது ரொட்டீனாகவே வரணும், ஆனால் வந்து வரதில்லை. வரணும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராமாக கொண்டு வரணும். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இன்னும் இல்லை. பட் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட்டே நீங்கள் இப்போ எவ்ரி 3 years பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வில் பி கிவன் அப்பாயின்மெண்ட், வில் பி கிவன் அ கால், லைக் உங்களுக்கு இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they will follow up and every 3 years it has to be done. ஸோ விமன் தான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பில்லர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான்
இந்த ஃபேமிலி நல்லா வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு டைம் இல்லை, இன்றைக்கி வந்து டாக்டரை பார்க்க போனால் ஹாஃப் டே வேஸ்ட் ஆகிடும், நமக்கு வீட்டு வேலை இருக்குது, அது இருக்குது. அதோட முக்கியம் வந்து உங்களோட ஹெல்த்து. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களை நியரஸ்ட் ஹெல்த் பர்சனை அப்ரோச் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. A healthy mother, a healthy woman is the most important thing for a healthy family. ஓகே மேம், சொன்ன மாதிரி இந்த சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்தில் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு. வேக்சினேஷன் எவ்வளோ முக்கியம், ரெகுலரான செக்கப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இணைஞ்சு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.